guys, welcome to Mac India. இன்னைக்கு நாம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, நாம வந்து திருப்பதிக்கு வந்து பெருமாள் தரிசனம் பண்ணலான்னு வந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா தலக்கோணான்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. நியர்பை ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் இருக்கு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபால்ஸுக்கு போகாமல் இருக்கலாமா? அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்போ தலக்கோணா ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆன் தி வேல அப்படியே ஃபால்ஸை பற்றி என்னென்ன விவரமோ அதை அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தலக்கோணா வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை அடிவாரத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. லொக்கேஷன் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், அருமையான ஃபால்ஸ் இது. உங்களுக்கு போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செருமையாக இருக்கும். இன்னும் வந்து அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அலௌடு வந்து மார்னிங் வந்து 8 o'clockன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அங்கே போயிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். மார்னிங் எத்தனை மணிலேருந்து ஈவினிங் எத்தனை மணி வரணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். நாம் இப்போ தலக்கோணம் ஃபால்ஸில் என்ட்ரி கொடுத்தாச்சு. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து ஃபீஸ் வாங்குவாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி போகிறதுக்கு. அதை பே பண்ணிட்டோன்னா நம்ம ஃபால்ஸுக்கு என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். இதில் போனால் தான் நம்மளால் ஃபால்ஸுக்கு போக முடியும். ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இதில் தான் நம்ம போகணும். ஸோ 1.7 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோடில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து வெஹிக்கிளில் போகலாம். 8 o'clock தான் ஓப்பனாக. இப்போ வந்து 7:15 தான் ஆகுது. இது உள்ளே போகும்போது காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்லாம், ஹோட்டல்ஸ் இருக்குது. கைஸ், பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டிருக்கோம். நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தப்போ மொட்டை போட்டுட்டு வந்துட்டோம். ఒక్క నిమిషం బాబు. బాబా, నేను ఇప్పుడే దర్శనం చేసి వస్తున్నాను. దర్శనమా? 7 కొండల వాడు 7 కుంటలమా? ఇదిగో మహాప్రసాదం లడ్డు. ஸோ இப்போ நம்ம தலக்கோணால தான் இருக்கோம். ஸோ என்ட்ரி வந்து 8 o'clock ஓப்பன் பண்ணுவாங்களாம். நம்ம வந்து இப்போ 2 காரில் வந்திருக்கோம், ஃபேமிலியாக வந்திருக்கோம். 2 காரில் ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஸோ இங்கே ஹோட்டல்னு பார்த்தா ஒன்றும் விசேஷமெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்நாக்ஸு நீங்கள் வந்து வெளியிலேயே வாங்கிட்டு வந்துட்டு தான் பெஸ்ட்டு. அப்போ தான் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங்கில். அங்கே உள்ளே சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டால் ரொம்ப நல்லது. இங்கே வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்பலாம் ஒன்றும் ஹோட்டல் வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதனால்
இங்கே சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் மெயினில் எங்கேயாவது சாப்பிட்டு கூட இங்கே வந்துக்கலாம். 2000 years later. ஸோ நம்ம இப்போது உள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறோம். உள்ளே தான் போயின்னு இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி 2 கார் நிற்கிது. ஸோ இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது பே பண்ணிட்டா நம்ம நேராக ஃபால்ஸுக்கு போயிடலாம். உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ இதுவும் ஆஃப் ரோடு தான். உங்களுக்கு சில இடத்துல சிமெண்ட் போட்டிருக்காங்க, இருந்தாலும் இந்த தண்ணி பாஸ் ஆகிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நிற்காது. இப்போ முன்னாடி போகிறது நம்ம கார் தான். அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மரம் தான், 2 பக்கமும் மரம் தான் இருக்குது. ஸோ ஒரு நேச்சர். ஆமாம், தண்ணி எல்லாம் ரோடு அரிச்சு. ஆமாம், தண்ணி எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்கெல்லாம் ரோடு அரிச்சிருக்கு. அப்படி போடா, வேகமாக போகலாம். ஒரு பக்கம் மட்டும் அரிக்கும், அப்படியே இது மேலே டிஃபரன்ஷியல் அடி வாங்க. கார் ஓட்டுறது யாருன்னு தான் கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மேக் இந்தியாவோட சிஓ ஓட்டுன்னு இருக்காரு. தம்பி, கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்சள் குடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்சள் குடியா? மஞ்சள் லாரி. எவ்வளோ டீப்பான ஸ்லோப் பாருங்க. அதே மாதிரி ஏறப்போகுது. அப்படிதான், சூப்பரு. ஸோ எவ்வளோ ஸ்டீப்பாக டவுன் ஆகுது பாருங்க. வாவ், சரியான ஸ்டீப்பு. முன்னாடி நம்ம கார் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் வாட்டர் வந்து கிராஸ் ஆகும், ஆனால் நோ கிராஸிங்கே இல்லை. ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வாட்டர் எதுவும் கிராஸ் ஆகிற மாதிரி தெரில. பாருங்க, சரியான ஸ்டீப்பில் செம்ம டவுனில் போயின்னு இருக்கும். சியூ கண்ணில் தண்ணி வருது. இவ்வளோ டீப் ஸ்டீப் இறக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க அவரோட நிலைமை. வாவ், சூப்பர். ஸோ இங்கெல்லாம் வாட்டர் கிராஸ் ஆகும், ஆனால் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம் ஃபால்ஸில் வாட்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டு. இதோட வந்து வெஹிக்கிள் வந்து நிறுத்திடணும். இதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கிங் தான் பண்ணணும், நடந்து தான் போகணும். வெஹிக்கிள் பார்க்கிங் இதோட முடியுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஓடுது தண்ணி. அப்போ ஒரு தைரியம் இருக்குது நம்மளுக்கு, ஃபால்ஸில் வந்து தண்ணி வரும்னு. ஸோ இந்த ஏரியாலாம் ஓவராக ரெயின் வந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும், இங்கே ஓட ஆரம்பிச்சிடும் தண்ணி. ஸோ சுற்றி பாருங்கள், நம்மளை சுற்றி ஃபுல்லாக பச்சை பசின்னு சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்து இந்த இடத்துல
ஒரு பூல் மாதிரி, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், வாட்ரு சூப்பராக இருக்குது. சரியான கிளியர் வாட்டரு. இதுலேயே கூட குளிக்கலாம். இதனால் நம்ம வந்து மேலே ஃபால்ஸில் போய் எப்படி தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். போகலாம், மேலே போகலாம். இந்த ஒரு இடத்துல வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், யானை ஃபேஸ் கட் சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி வந்து அப்படியே ஒரு புகை மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இங்கே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து தலக்கோனா ஃபால்ஸில் தான் இருக்கோம். மெயின் ஃபால்ஸுக்கு போகல. அதுக்கு முன்னாடி வந்து சைடில் வந்து புகை மாதிரியான இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அதுக்கு தான் இந்த பக்கம் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் வந்து நம்மளே தான் வந்து ரூட்டை கண்டுபிடிச்சி போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லோக்கலில் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். இப்போது அதான் போயின்னு இருக்கோம். ஸோ இதில் தான் போக போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூட்டு சரியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் உஷாராக போகணும். ஏன்னா ஸ்லிப் ஆகுது நல்லாவே. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ரூட் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ரூட்டு தான். ஆனால் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக போயிட முடியுது. இதுவே வாட்டர் லெவல் அதிகமாக வந்துன்னா இங்கெல்லாம் போகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த ரன்னிங் வாட்டர் சவுண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணிக்கு நடுவில் ஸ்பைடர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கூடு கட்டி இருக்குன்னு. சரியாக இருக்குது. அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்த செம்மையாக இருக்கும் அது. ஸோ தெரியுதா தெரியலையான்னு தெரில. அங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்பைடரோட மெஷ்ஷு தான். நல்லாயிருக்கும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். ஓகே இல்லைன்னா நம்ம வந்து ஃபால்ஸுக்கே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மினி என்ன சொல்கிறது, மினி ஃபால்ஸ் இங்கே இது ரன்னிங்கில் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம அந்த பக்கம் போக போகிறோம். இந்த பக்கமாக தான் போகணும், வேறு வழியே இல்லை. ரொம்ப பாசி பிடிச்சிருக்கா, கால் வச்சா வழுக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் யூடியூப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவேன். நான் வீடியோவாக போட்டதில்லை. அவங்க சொன்ன மாதிரி நான் அது ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் போர்டு. அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னும் வேறு உள்ளே மேலே போன போல் இருக்குது. சரி எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குளிக்க போகிறோம். ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. தானே நானா தானே தானா செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரசிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து தான் இப்போது மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் மெயினான ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு. இதில் தான் ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். இது எப்படியும் 1 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே போனால் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் போயின்னு இருக்கும். ஸோ அங்கே போய் ஃபால்ஸில் பார்க்கலாம். இப்போது நார்மலாக இருந்தது. எதிர்க்க பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் தான் ஏற போகிறோம். ஸோ இதோடு எண்ட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் வந்து போகுது மேலே. அந்த இடம் நம்ம சைடில் போனது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. சரி ரிஸ்க்கு வேணான்ட்டு நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம்.
இனிமேல் ஃபுல்லாக ஸ்டெப்ஸு தான். தலக்கோணம் ஆர்ச் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாருங்கள், இயற்கையோட இது ஒரு ஆர்ச் மாதிரியே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம டீம்லாம் நடந்து வராங்க. கைஸ் பாருங்கள், அங்கே கொட்டுது தெரியுதா? அதுதான் ஃபால்ஸு. என்னடா இவ்வளோ மெலிசா கொட்டுதுன்னு நினைக்காதீங்க. கிட்ட போனோன்னா நல்லா ஃபோர்ஸாகவே இருக்கும். அதோட இது ஃபோர்ஸாகவே இருக்கும். ஏன்னா 270 feet ஹைட்லேருந்து அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டுது. அதனால் நல்லாவே ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயினே இருக்கோம். தூர மாதிரி மழை சாரல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் மெயின்னு. ஸோ இதுதான் அங்கே தெரியும், உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்கு இப்படி மேலே போகணும், இது ட்ரெக்கிங் பண்ணி போகணும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். எப்படி சாரல் தூர்ற மாதிரி தூருது பாருங்கள், இங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த சைடு போனால் இந்த கீழே இருக்கிறதில் குளிக்கலாம். ஆனால் மேலே போனால் மட்டும்தான் அந்த கொட்டுது பார்த்திங்களா, அதில் நம்மளால் குளிக்க முடியும். அதுக்கு இப்படி இந்த ரூட்டில் ட்ரெக்கிங் பண்ணணும். இதை பாருங்கள், இந்த ரூட்டில் தான் போகணும். நம்ம அப்படி தான் போக போகிறப்போ. கைஸ் இப்போ தான் உண்மையான ட்ரெக்கிங்கு ஸ்டார்டிங்கு. பாருங்கள் எவ்வளோ சீப்பான இதில் மேலே ஏறிட்டு இருக்கோன்னு பாருங்கள். இதில் போனால் தான் அந்த ஃபால்ஸுக்கு கிட்ட போக முடியும். ஏறும்போது மூச்சு வாங்குதுங்க, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. ரூட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. ஐயோ, ஸோ பாருங்கள், ஏறத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அட்வென்ச்சர்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மரம் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப பழமையான மரம் இது. ஸோ உள்ளே பாருங்கள், ஹோல்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஆளே உள்ளே போய் ஒரு ஆள் 2-3 பேர் உள்ளே போகலாம், அந்த மாதிரி இடம் தான். ஆனால் இங்கேயும் பாருங்கள், நம்ம ஆளுங்க விட்டு வைக்கலை, பாட்டிலு அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. நேச்சர் எப்பவுமே பாதுகாக்கணும், அதை விட்டு தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது. இது எப்போ தான் புரியுமோ தெரியல மக்களுக்கு. ஃபைனலி நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ அங்கே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம். எப்படி உழுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் நான் போய் எடுக்கிறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். கைஸ் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்கும்னு, சூப்பராக கொட்டுது. வாவ், சரியான ஹைட்டு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுன்னு.
என்ன சார் நீங்க ச்சே. ஸோ இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.